ஒன்று ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒன்று ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஒரு இளம் தீர்க்கதரிசி, ஆண்டவர் அவனுடைய தீர்க்கதரிசியாய் அவனை அபிஷேகித்து அவனை ஒரு ஊழியத்திற்காக ஆண்டவரை அனுப்பிவிடுறார். ஆனால் ஆண்டவர் ஊழியத்திற்காக அனுப்பிவிடும்போது நீ அந்த இடத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, உன் மூலமாக நான் நிறைய அற்புதங்களை செய்வேன். ஆனாலும் ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும் ஆண்டவர் சொல்லியிருந்தார். நீ போனியா, போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு நீ நான் சொல்கிற வழியாக நீ வந்து சேர்ந்துரு, நீ வேற எங்கேயுமே போகக்கூடாதுன்னு ஆண்டவர் போகும்போதே சொல்லி அனுப்பினார். நம்ம ஆண்டவர் தான் வார்த்தையில உண்மை உள்ளவர், அவர் வார்த்தை மாற மாட்டார். இவன் அதே மாதிரி போகிறான். அங்கே போனோன்னா ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்குது. பலிபீடம் வெடிச்சு சிதறது, கை நின்றுது. அங்கே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்த உடனே அந்த ராஜாவிடத்திலே இருக்கிற 2 பேர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வயசான தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைங்க. அவங்க போய் தன்னுடைய அப்பாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, நீங்க என்ன பெரிய தீர்க்கதரிசி, அவன் சின்ன வயசு ஆனா போட்டு கலக்குன்னு கலக்குறாரு, என்ன மிராக்கல், கை நீட்டுனா அப்படி நடக்குது, பலிபீடம் வெடிச்சு சதறதுன்னா அவங்க அப்பாட்ட அப்படியே பெரிய புகழ்ச்சியா சொல்லிட்டாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை, அவரை எப்படியாவது வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசை. அதான் எல்லாருக்கும் வர்ற ஆசை தானே. இது ஊழியக்காரங்க இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் ஊழியக்காரங்களுடைய ஊழியம் நல்லா இருக்கும்போது நிறைய பேர் அவங்க மேலே அன்பு ரொம்ப அதிகமாக வச்சு அவங்கள தப்பாக நிறைய நடத்துகிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நல்லது தான் செய்வாங்க பாஸ்டருக்கு, ஆனால் ஊழியக்காரனை பொறுத்த அளவில் மற்றவங்க யாருமே அவங்கள பாசம் காமிக்க முடியாது. லேவியனுக்கு பங்கும் சுதந்திரமும் ஆண்டவர் மட்டும்தான். அதை எப்பவுமே மறந்துடக்கூடாது. நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க, நிறைய பேர் நானும் நேசிக்கிறேன், நிறைய பேருக்கு பிள்ளையா, நிறைய பேருக்கு சகோதரனா, நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் அதிகமாக நீங்கள் நேசிச்சிட முடியாது. ஒரு லிமிட்டு ஓகே. ஏன் அப்படின்னா எங்களை கேர் எடுக்கிறது, எங்களை அதிகமாய் நடத்துறது கர்த்தர் மட்டும்தான் நடத்தணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தீர்க்கதரிசி அப்படி நினைச்சது தப்பு இல்லை. ஆனால் அவடத்துல கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கும் பிளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல வைங்களேன். ஆனால் இவர் சொல்லிட்டார், இல்லை ஏசப்பா என்னை எங்கேயும் இருக்கக்கூடாது, என்னை வந்துடணும்னு சொல்லிட்டாரு, நான் போகணும் அப்படின்னு. இவர் கூப்பிட்டு வராததுனால அதான் அந்த அன்பின் மிகுதியில் பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்களே, இந்த கிழட்டு தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அடா இப்போதான் ஏசப்பா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, உன்னை கண்டிப்பாக சாப்பிட வச்சு தான் அனுப்பணும்னு சொல்லிட்டாருன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டார். சில நேரத்தில் மற்றவங்க மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு நம்ம பொய் சொல்றதுக்கு நடத்தும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. பொய் சொன்ன உடனே இவர் நம்பிட்டு போவார். போய் சாப்பிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த தீர்க்கதரிசியை ஒரு சிங்கம் கொன்றும். வயதான ஒரு தீர்க்கதரிசி தன்னை அழைக்கிறாரே என்று சொல்லி அவர் மேல கொண்ட அந்த பரிதாபம் அவரை தன்னுடைய உயிரையே எடுத்துருச்சு. நம்பர் 4, 4ஆவதாக, நீங்கள் தேவனை விட மனிதர்களிடத்திலே காண்பித்த பரிதாபம் இன்னைக்கு உங்களை எங்க நிறுத்திச்சுன்னா கடன்காரங்களா கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. பிரதர், நீங்க கடன் வாங்கினது தப்பு. பிரதர், சிஸ்டர், நீங்க கடன் வாங்கினது தப்பு. சிஸ்டர், ஏன் தெரியுமா? நீங்க கடன் வாங்கி நீங்க சாப்பிடல, நீங்க கடன் வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல, நீங்க கடன் வாங்கி நீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணல, நீங்க கடன் வாங்கி கார்ல போகல, பங்களாவில் போகல. ஆனா நீங்க கடன் வாங்கினது எதுக்காக கடன் வாங்கினீங்க தெரியுமா? ஆண்டவரை அறியாத, ஆண்டவரை நேசிக்காத ஏதோ ஒரு மனிதன் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேல பரிதாபப்பட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு பரிதாபப்பட்டு பணத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேர் வேதனையோடு இருக்கிறத பார்த்தா மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் ஏற்கனவே கூட ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன். நான் கண்கூடா பார்த்தேன்.
ஒரு 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 லேடி உங்களுக்கு வந்து கடனை வாங்கி கொடுக்குறாங்க. கடன் வாங்கி கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் அந்த கடன் வாங்கி கொடுத்த நபர் இவங்களை டார்ச்சர் பண்ணி இவங்க 2 பேரும் ஒல்லி ஆயிட்டாங்க. இருந்த காரை வித்துட்டாங்க, பைக்கில் வராங்க. அதே ஸ்கூல்ல அதே இடத்துல இவங்க வாங்கி கொடுத்த அந்த 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 லேடி வர்றாங்க, கார்ல வர்றாங்க, கெத்தா வர்றாங்க. இவங்க ஒல்லியாகி இவங்க வாங்கி கொடுத்தது, இவங்க ஜாமீன் முண்டு வாங்கி கொடுத்தது, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி நடந்தது விடட்டும். இனி 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 கர்த்தர் அப்படிப்பட்டதை வைக்க மாட்டார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். கொஞ்சமாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானமா இருக்கு. நிறைய பேர் கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, மற்றவங்க மேல பரிதாபப்பட்டு, நான் சொல்றேன், சொந்த சகோதரன் மேல கூட நீங்க ஆண்டவரை விட பரிதாபப்பட முடியாது. சொந்த சகோதரன் கஷ்டப்படுறான், சொந்த சகோதரி கஷ்டப்படுறா, சொந்த சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் எப்படி காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவான்னு பைபிள் சொன்ன உடனே ஐயோ பாஸ்டர், நான் சொல்றேன் அன்பு கூறணும். அன்பு கூறுறது ஆண்டவர் வந்து உங்களை நேசிக்க சொல்றாரு. ஆனா ஆண்டவரே செய்யாத ஒன்றை நம்ம செய்ய முடியாது. நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு மிச்சம் இருக்கும்போது கொடுக்கறது தப்பு இல்லை, உங்களுக்கு நிறைய இருக்கும்போது கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனா உங்களுக்கே இல்லாத போது இன்னொருத்தரிடத்திலிருந்து வாங்கி கொடுக்கிறது, அது ஆண்டவரை விட நீங்க அதிகமான பரிதாபம் காண்பிக்கிறீங்க. கர்த்தரை விட பரிதாபம் காண்பிக்கிறீங்க. நம்ம திருச்சபைக்கு ஒரு சிஸ்டர் அழுகையோடு வந்தாங்க. அப்படியே தலையில் அடிக்கிறாங்க. என்ன சிஸ்டர் கேட்ட, பாஸ்டர் 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தம்பி ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டான். போலீஸ் அவனை பிடிச்சிருச்சு. அவனை ஜாமீன்ல எடுத்தே ஆகணும். அவங்க மனைவி என்கிட்ட வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. எங்க கணவனார் இடத்துல போய் கேட்டேன், இந்த மாதிரி பணம் தேவைப்படுது அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையேப்பா, நம்ம எதை வச்சு நம்ம கொடுப்போம், அதனால விட்டுரு, அவங்க ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்குவாங்க, அதனால விட்டுருன்னு சொன்னாரு. ஆனா என் தம்பி மேல வச்ச பாசத்தினால நான் ஒன்று பண்ணேன். எங்க கணவனாருக்கு தெரியாம எங்க வீட்டு பத்திரத்தை எடுத்து அந்த மனைவி கையில கொடுத்து, இதை வச்சு நீ பணத்தை எடுத்து தம்பி வெளியே வந்து 2 மாசத்துக்குள்ளே எனக்கு திருப்பி கொடுத்துரு, அவருக்கு தெரியாம இதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டேன். என் தம்பி வந்துட்டான் வெளியே. 2 மாசம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு 3வது வருஷம். இன்னும் என் தம்பி பத்திரத்தை திருப்பி எனக்கு கொடுக்கல. இப்ப கேட்டா அவன் வந்து உன் பாடு அப்படின்னு சொல்றான். என் கணவனார் வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பத்திரத்தை கேட்கிறாரு. நான் பத்திரத்தை எப்படி சொல்லுவேன்னே தெரில. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா என் கணவனார் என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாரு. நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு அழுதாங்க. உங்க தம்பிகிட்ட கேட்டீங்களா அப்படின்னு கேட்டா, என் தம்பிகிட்ட கேட்டேன் பாஸ்டர், ஆனா அவன் கையை விரிச்சிட்டான். அவன் என்ன திட்டுறான், அவன் மேல பரிதாபம் காமிச்சேன். கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தப்பு இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு நம்ம பயனுள்ள பாத்திரமா மாறணும், உதவிகள் நிறைய பேருக்கு செய்யணும். ஆனா அதே நேரத்தில் கடவுளை விட இரக்கம் பாராட்டி ஆண்டவர் செய்யாத ஒன்றை, உங்களுக்கு கொடுக்காத ஒன்றை, நான் சொல்றேன், இன்னொருத்தருக்கு ஒரு உதவியை நீங்க செய்ய வேண்டியதா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் கையில. உங்களுக்கு கையில கொடுத்துட்டு அவங்களுக்கு போய் செய்யணும்னு சொல்லுவார். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆண்டவர் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா உங்க கையில கொடுத்துட்டு நீ போய் செய் மகளே அப்படின்னு சொல்லுவார். நீங்க செய்யலைன்னா தப்பு. ஆனா அதே நேரத்தில் உங்க கையில அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒன்றை உங்க கையில ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா நோ நோ. உங்க கையில கொடுக்கல, உங்க கையில கொடுக்கல அப்படின்னா நீங்க செய்யணும்னு நினைக்கல, கர்த்தரே செய்யணும்னு நினைக்கிறார். அதை ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ நீங்கள் கடன் வாங்கினது தப்பு. ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் கடன் வாங்கினது ஆண்டவரை விட அதிகமாக பரிதாபம் காமிச்சு தான் கடன் வாங்குறீங்க. சொல்லுங்க அப்பாவை பார்த்து, தப்பு தான் ஆண்டவரே, தப்பு தான் ஆண்டவரே, தப்பு தான் ஆண்டவரே.